வள்ளியம்மா நமக்காக என்னெல்லாம் பண்றாங்க, எவ்வளவு உண்மையா இருக்காங்க. ஆனா நம்ம அவங்க கிட்ட பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கோம்க்கா. அவங்க எத்தனையோ தடவை இந்த கேஸ பத்தி கேட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம பொய் தான் சொல்றோம். என்னடி பேசிட்டு இருக்க? நாம என்ன பொய் சொன்னோம்? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நாம தான் அந்த விஜய கொன்னோம் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லக்கா, ஆனா இங்க பாருடி, அவசாவுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த கேஸ்ல வேற என்னமோ நடந்திருக்கு. வள்ளியம்மா கிட்ட நான் என்ன சொன்னேன்? இந்த கொலைக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தானே சொன்னேன். அதுதானடி உண்மை. அதுக்கு எதுக்கு இப்படி கில்ட் ஆகணும்? இங்க பாரு பிருந்தா, செய்யாத தப்புக்கு கில்ட் ஆகி எல்லாரையும் நீ மாட்டி விட்டுட்டு இருந்த. போலாமாமா? போலாம். பிருந்தா, வள்ளிமா ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. இங்க பாரு, கோயிலுக்கு வரதே மனசுல இருக்கிற கவலையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். நீ இங்க வந்தோ இப்படி கவலைப்பட்டு இருக்கலாமா? எதுவா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு சாமிய மனசார நினைச்சிட்டு கும்பிடுங்க. எல்லா பாரத்தையும் சாமி மேல போடுங்க. எல்லாமே சரியாயிடும். சரியா? அது அந்த காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ராமச்சந்திரனோட மருமக தானே? அவங்கதான். எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு கமுக்கமா சுத்திட்டு இருக்காளுங்க பாரு. என்ன சொல்ற? அவங்க வீட்ல விஜின்னு ஒரு புள்ள இருந்துச்சுல்ல? ஆமா, அவங்க சொந்தக்கார பிள்ளை. அது அவங்க குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம் பண்ணிடுச்சாம்ல. ஆமாண்டி, அதுக்கு இவளுங்க 3 பேரும் சேர்ந்து அவ கதையை முடிச்சிட்டாளுங்க. கதையை முடிச்சிட்டாங்களா? என்னடி சொல்ற? கொலை பண்ணிட்டாளுங்கடி. கொலையா? ஐயோ. ஆமா, போலீஸ்லாம் வந்துச்சு, பாக்கலையா நீ? நான் தான் ஊர்லயே இல்லையே. போலீஸ்லாம் வந்து விசாரிச்சுட்டு போச்சு. அப்புறம் எப்படி இவங்களை இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க? பின்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? சாதாரண குடும்பத்துக்கா வாக்கப்பட்டு வந்திருக்காளுங்க. அவங்களுக்கு சொத்து பணம்னு எவ்வளவு இருக்கு. அங்கங்க காசை கொடுத்து கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாளுங்க. அப்படியா? காசு இருந்தா என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம் போலடி. கொலை பண்ணிட்டு கூட தப்பிக்கிறாங்கன்னா பாத்துக்கங்க. இல்லாதவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும். சரி வாடி போலாம். நண்மணி வீடு பாத்தியாடி நம்மள எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? பேசுறவங்க 1000 பேசுவாங்கடி. அதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயிட்டு நாங்க நிரபராதி, நாங்க எதுவுமே பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. விடு, இது எல்லாத்தையும் பெருசா எடுத்துட்டு இருக்காத. நீ இந்த மாதிரி மூஞ்ச வச்சுதான் எங்க எல்லாரையும் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு இருக்க. மணி இப்ப 7 ஆகுது. காலைல ஏஞ்சி குளிக்காம கொள்ளாம வெளியே போயிருக்கான். எங்கேயாச்சும் டீ கடையில் அரைச்சிட்டு இருப்பான் டாடி. தனியா குடும்பம்னு ஆனதுக்கு அப்புறமும் இப்படி இருக்கானே டாடி. அத்த வீரா, அத்த வீரா வந்துட்டானா? அத்த. ஏய், எங்கடா காலையில கிளம்பி போயிருந்த? எங்க போன நீ? மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்? என்னடா இது? அசத்தல ஒரு மீன் குழம்பு வச்சிரு. வீரா, என்னடா? இதுல க்ளீன் பண்ண மீன் இருக்கு. புளிச்ச மீன் பிடிக்கும்ல, அதே மாதிரி செஞ்சு கொடுத்துரு.
ம் சரி. டேய் என்னடா காலையில இருந்து போய் ஆமாப்பா, காசிமேடு வரைக்கும் போனேன். நைட்டு யாருமே சரியா தூங்கல, எனக்கும் சரியா தூக்கம் வரல. கொஞ்ச நாளாவே வீட்டில் நல்ல சாப்பாடே இல்லைல்ல, அதுதான். ஏய் ராகவா, டா, இந்த கவரை பிரி. என்னடா அது? பிரி. என்ன வாங்கிட்டு வந்திருப்பாரு? டேய் என்னடா அதெல்லாம்? ஆ, இதெல்லாம் அழகழகான குழந்தைங்களோட போட்டோஸ். வீடு முழுக்க அண்ணி கண்ணில் படுற மாதிரி கம்ப்ளீட்டா ஒட்டணும். மரா, இதெல்லாம் எனக்காகவா வாங்கிட்டு வந்தீங்க? ஆமா நீ, இதுக்கப்புறம் கண்டதையும் யோசிக்காதீங்க. பிறக்க போற குழந்தைய பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். இந்த வீட்டையே சும்மா அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் ஆக்கிடுறேன். உங்களுக்கு குழந்தை ஞாபகம் மட்டும்தான் வரணும்.